வர்மா பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்து கொடுப்போம். முதல் வந்தவுடனே நாடி பார்ப்போம். நாடி பார்த்து அங்கே நாடிக்கு யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கேன். சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம் ஆரணி, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஆரணி இருக்குது, அங்கே தான் இருக்கேன். இங்கே வந்துட்டு நம்ம ஐயா வந்து கூட இருக்கார். உடம்புல ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் இருக்கு இல்லையா, அதை எப்படி வந்து சரி பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறையா. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கேன். ஐயா உங்களை அறிமுகப்படுத்துவீங்க? ஐயா என் பேர் வி மோகன்சாமி. சென்னை பக்கத்தில், சென்னைக்கும் பெரியபாளையத்துக்கும் இடையில தான் இங்கே இருக்கிறது. சென்னை பக்கத்தில் தான் வரைக்கும், சிறுவாபுரிக்கும் பெரியபாளையத்துக்கும் சென்டர் அந்த ஒரு கிராமம், ஆரணி கிராமம், அதில் தான் இருக்கேன் இப்போது. ஐயா உடம்புல ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டுகள் ஆகட்டும், அதே மாதிரி தலையில் அந்த நீர்க்கட்டி வருது இல்லைங்களா, அது அப்புறம் அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் மருந்து கொடுக்குறீங்களா? அப்படியே கொடுத்தாலும் எந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்குறீங்க நீங்கள்? அது ஒன்றும் இல்லையா, அந்த பொடி மருந்து இருக்குது நம்ம கையில், அந்த பொடி மருந்து கொடுப்போம். பொடி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னே நீர்க்கட்டு இருந்தால், உடம்பெல்லாம் நீர்க்கட்டு ஒன்றும் நடக்கவே முடியல, பதன்னு இருக்கும் உடம்பெல்லாம், ரொம்ப காலெல்லாம் வந்து வீங்கி போயிருக்கும், அப்படியே நீர் கட்டி அப்படியே வீங்கி போயிருக்கும். அதுக்கெல்லாம் வந்து வர்மா எடுப்போம். வர்மா எடுத்தோம்னா அந்த வர்மா எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் தைலம் தேய்ச்சி விட்டோம்னாக்கா அருமையாக சரியாயிடும். அதே மாதிரி தலையில் நீர் கட்டிச்சு, நீர்க்கட்டு அப்படியே நீர்க்கட்டு கட்டி இருக்கும். அந்த நீர்க்கட்டிகள்லாம் வந்து பெண்களாக இருந்தால் வாரத்தில் 2 முறை, பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. பெரியவங்க சொன்னதான், நம்ம சொல்லலை, பெரியவங்க சொன்னதான். இதை பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சொன்னாங்க. எண்ணெய் தேய்ச்சி தாரம் பண்ணுற மாதிரி அதை தலை வரைக்கும் எண்ணெய் அந்த ஆயிலை தேய்ச்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை குளிச்சுட்டாங்கன்னா, அதே மாதிரி வாரத்தில் 2 முறை 3 முறை செஞ்சாங்கன்னாவே அந்த நீர்க்கட்டு குறைஞ்சிடும். நீர்க்கட்டியெல்லாம் குறைஞ்சிடும், தலைவலியாக இருக்காது, எதுவுமே இருக்காது, நல்லா தெளிவாக வந்துடுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை கட்டி இருக்குது, அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அது வர்மா பண்ணாதான், வர்மா பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்து கொடுப்போம். பொடி மருந்து ஒன்று இருக்குதுயா, அந்த பொடி மருந்து கொடுத்தோம்னா காலை மாலை சாப்பிட்டுக்கிட்டு அந்த தைலம் கொடுத்துருவோம். தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு அப்படி வந்தாங்கன்னா அருமையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த மருந்துகள் ஆகட்டும், அதே மாதிரி வர்மா பண்ணணும் இல்லையா? வர்மா பண்ணால் தான் முதல்ல நல்லாயிருக்கும். வர்மா வேண்டாம் அப்படின்னாக்கா வர்மா பண்ணிக்கினா 3 வாரத்துக்குள்ளே சரியாயிடும். இப்போ வர்மா பண்ணாமல் மருந்து மட்டும் எடுத்தோம்னா எத்தனை நாளில் சரியாகும்? வர்மா பண்ணோம்னா ஒரு 3 தடவையிலே சரியாயிடும். வர்மா பண்ணணும்னா ஒரு 3 மாதம் ஆகும். 3 மாதம் ஆகும், 2 மாதம் 3 மாதம் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் வந்தவுடனே நாடி பார்ப்போம். நாடி பார்த்து அங்கே நாடிக்கு தகுந்த மாதிரி அந்த நாடியில் எந்த மாதிரியான பேசுது, அவங்களுக்கு எந்த மாதிரியா உடம்பு இருக்குது, உடம்புக்கு தகுந்த போல் நாடி பேசுறதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து மருந்து கொடுப்போம். அதுலேயே சரியாயிடும் அவங்களுக்கு. அப்படி வேண்டாம்பா நம்மளுக்கு வர்மா வேண்டாம், மருந்து மட்டும் கொடுனாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நாள் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும். அது ஒன்றும் ரொம்ப சிரமம் கிடையாது, இதையே செய்துக்கலாம். அவங்க வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு சொன்னால் வர்மா பண்ணிவிட்டு மருந்து வாங்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா 3 வாரத்தில் சரியாயிடும். 3 தடவை அதுலேயே சரியாயிடும். அதுகளை வந்து எந்த மாதிரியான கட்டிகளாக இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். ஆமாம் சரியாயிடும். ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த நீர்க்கட்டிக்கு வந்துட்டு, தலையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிக்கு வந்துட்டு அந்த தைலம் தருவீங்க அப்படின்ட்டு. ஆமாம். அந்த தைலம் அதுக்கு மட்டும்தான் கேட்குமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணுமா? வேறு ப்ராப்ளம்லாம் சரி பண்ணியா, ஒத்த தலைவலி, 2 பக்கம் தலைநோவு, எத்தனை வருஷம் 10-15 வருஷம் உள்ள தலை பாரம், தலைவலி, நரம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கெல்லாம் கூட இந்த தைலத்தை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது நல்லா வேலை இது பண்ணோம். இது கண்கூட நம்ம கண்கூட பார்த்தது சரியா, அதனால் வந்து இது நல்ல ஒரு அனுபவமான மருந்து. இது நானே அனுபவத்தில் எத்தனையோ இதெல்லாம் பார்த்து அனுபவத்து மூலிமா பார்த்து கொடுத்தது தான். இது தலையில் இருக்கிற நீர் கட்டி, தலைப்பாரம், தலையெல்லாம் வந்து அப்படியே தலை முடியாத வழங்கி, பெண்கள் வந்து பெருக்கி எடுக்கும்போது தலை உயிந்துடுற மாதிரி இருக்கும் அப்படியே. அதெல்லாம் வந்து ஒரு தலையை ஒரு இது மாதிரியே டவல் போட்டு கட்டி வைப்பாங்க. அதெல்லாம் கூட தேவையில்லை. இந்த நீரை வந்து அந்த எண்ணெய் ஆயிலை வந்து தேய்ச்சிட்டு அழகாக வந்து 2 குளிச்சுட்டாங்கலாம், வெந்நீரில் போட்டு குளிச்சுட்டாங்கன்னா 2 வாரத்தில் அழகாக சரியாயிடும் அந்த தலைவலி. ஆமாம்.
சூப்பர் அருமைங்க. என்ன விவசாயம் ஐயா சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடம்புல நீர்க்கட்டுகள் இருந்தாலும் சரி, நீர்க்கட்டிகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் வந்து குணப்படுத்திட்டு இருக்காங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி. வாழ்க வளமுடன்.